ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் முழு உலகத்திலும் இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறதற்கு ஒரு சிறு கூட்டத்தை எழுப்பி அடுத்த தலைமுறை ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற தாகத்தோடும் தரிசனத்தோடும் துவங்கப்பட்ட இந்த ஊழியத்தில் நீங்களும் இணைந்திருக்கிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வேறெந்த பலனையும் எதிர்பாராது அடுத்த தலைமுறையின் மேல் இருக்கிற அக்கறையோடும் ஆதங்கத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் செய்யப்படுகிற இந்த 1 மணி நேர ஜெபத்தில் நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை ஜெப குறிப்புகள் பலவாய் இருந்தாலும் நோக்கம் ஒன்று, தேவன் அடுத்த தலைமுறையை தொட வேண்டும், சந்திக்க வேண்டும், மாற்ற வேண்டும். இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒரே சிந்தையோடு இந்த 1 மணி நேரத்தை எங்களோடு கூட செலவழிக்க அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கேட்டார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று. இன்றைக்கு நாம் விழித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாக நாம் ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவில்லாத கிருபை இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, முழு உலகத்திலும் ஜெப வீரர்களை எழுப்பி அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று தரிசனத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஒரு ஜெப ஆவினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யார் இன்றைக்கு பாரத்தோடு கண்ணீரோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களிலும் அற்புதம் நடக்கட்டும், தேசங்களிலும் அற்புதங்களை கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோப்பா. ஆண்டவரே, தேவ கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதித்து இந்த 1 மணி நேரம் உம்மோடு உறவாடும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் விருதா, நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறதும் விருதா. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதிலை கொடுக்கிறவர். ஆகவே நீங்களும் விசுவாசத்தோடு இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வரும். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உள்ளத்தினால் தனது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, காலையிலும் மாலையிலும் அப்பாவுக்கே துதி ஆராதனை. என்னோடு இணைந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரரே, எல்லா புகழ்ச்சிக்கும் நீ பாத்திரராக இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இன்றைக்கும் ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம். ஜீவாதிபதியை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் அன்பின் இரட்சகரை நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. உங்கள் வல்லமை இந்த நாளிலே வெளிப்படுவதாக. அடியார்களின் ஜெபத்தை கேட்பதற்கு உங்கள் கண்களும் உங்கள் செவிகளும் திறந்திருக்கிறதற்காய் நன்றி. என்னென்ன காரியங்களெல்லாம் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோமோ எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் கூட நாம் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தில் இருந்து சில வசனங்களை நாம் படித்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். வார்த்தை என்பது தேவனுடைய விருப்பம், வசனம் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே நாம் பொதுவாக பல வேளைகளில் ஜெபித்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 10 வசனங்கள் வரைக்கும் நாம் படிக்கலாம். 1 to 10 வரைக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அற்புதமான ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் கூட நினைக்கலாம், என் பிள்ளைக்கு நான் இப்படி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் அதை கேட்பது இல்லை என்று நீங்கள் வருத்தப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இந்த அதிகாரம் துவங்கும் பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்தால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. வாழ்க்கை மாற்றப்பட்ட வாலிபர்களை பாருங்கள். அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த பொழுது வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இங்கே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இந்த போதகம் என்ற வார்த்தையில் 1 தேவன் அருளும் வார்த்தை, 2 பெற்றோர் கொடுக்கும் வார்த்தை. எந்த ஒரு வாலிபன் வாலிப மகள் இந்த 2ஐயும் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய போதகத்தை கேட்டு, பெற்றோரின் போதகத்தை கேட்டு நடக்க நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றோருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடி, கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்ணாதபடி விசுவாச வாலிபர்களுக்காக நாம் முதலாவது ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பான எங்கள் தேவனே, அப்பா பிதாவே, உங்கள் சமூகத்தில் கத்தாவே அப்பா, எங்கள் சந்ததிகளை அப்பா, எங்கள் விசுவாச சந்ததிகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கள் விசுவாச சந்ததிகள் மேல் ஆவியானவரே நீர் அசைவாடும்படியாய் உம்மை அழைக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் பிள்ளைகள் அப்பா உம்மை ஆலோசனை கர்த்தராய் வைத்து உம்முடைய ஆலோசனையின் படியாய் தங்கள் வாழ்க்கையிலும் செயலிலும் சொல்லிலும் நடந்து கொள்ளும்படியாய் ஆவியானவரே நீர்
உம்மை அழைத்து கர்த்தாவே உங்க கரங்கள்ல சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாள்ல இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க குடும்பங்கள், சபையின் கர்த்தாவே குடும்பங்கள்ல உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளிலிருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பேர் பேராய் உங்க சமூகத்துல பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆலோசனை கர்த்தராய் எங்கள் பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. எரேமியாவிலும் பலத்தவராய் ஆட்கொண்ட தெய்வமே அப்பா இயேசு ராஜா, உம்முடைய அன்பு எங்கள் பிள்ளைகளை நெருக்கி ஏவட்டும் ஐயா. அப்பா உங்க அன்பு நெருக்கி ஏவட்டும் அப்பா. உம்மை தொடர்ந்து அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கிற சாமுவேலா எங்கள் பிள்ளைகளை நீர் வணையும்படியாய் கேட்கிறோம் ஐயா. வாஞ்சித்து நிற்கிறோம் ஐயா. அப்பா மனதுருக்கம் உள்ள எங்கள் தெய்வமே இயேசு ராஜா, உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. சிறு வயதிலிருந்து வளர்கிற வாலிப பிள்ளைகளிலிருந்து ஒவ்வொருவரும் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஓடும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஐயா. உம்முடைய போதகத்தை கேட்கிறவர்களாய், தாய் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவர்களாய், சபையில் கர்த்தாவே போதகருடைய போதகத்தை கேட்கிற செவிய தாங்கப்பா, கேட்கிற செவிய தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயெல்லாம் கர்த்தாவே நுனித்தோலெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஐயா. செவி மடத்து கிடக்கிற விசுவாச குடும்பத்தின் சந்ததிகளை கர்த்தர் ஒரு விசை நினைப்பீராக. நினைங்க தகப்பனே அப்பா, எங்கள் சந்ததிகளை நினைங்க. உம்மை தேடாத எங்கள் பிள்ளைகளை நினைங்கப்பா. உம்மை தேடாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விசுவாச குடும்பத்தின் அந்த விசுவாச பிள்ளைகள் அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. பங்குள்ளவங்களா மாத்துங்க தகப்பனே. உமக்கு பிரியமுள்ளவர்களாய் மாத்துங்க. பிரியமுள்ள தீமோத்தேயுவாய், பிரியமுள்ள எஸ்தராய், பிரியமுள்ள எஸ்ராவாய் மாறட்டும் ஐயா. பிரியமுள்ள யோசேப்பாய் உலக ஆவியை விட்டு உமக்குள் சுகித்து வாழுகிற பிள்ளைகளாய் அப்பா நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க வார்த்தையின் படியாய் கர்த்தாவே உங்க போதகத்தை மறவாதபடி தாவே தங்கள் இருதயத்தில் உங்கள் கட்டளைகளை காத்து கொண்டு ஓடுகிறவர்களாய், எல்லா காவலோடு இருதயத்தை காத்து கொண்டு ஓடத்தக்க உம்முடைய வார்த்தைகளுடைய பெலன் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று கேட்கிறோம் ஐயா. கேட்கிறோம் தகப்பனே. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படியா அவர்கள் கண்களை திறங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வேதத்தை திறந்து வாசித்து அப்பா உங்க சத்தத்தை கேட்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிரியை செய்க தகப்பனே. விசுவாச சந்ததிகளை உமக்கு நேராய் திருப்புங்கப்பா. இந்த வருங்கால சந்ததியை உமக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின் படி ஓடுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க பாதத்தை முத்தமிட்டு சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து உம்மை தொழுது கொண்டு இந்த விண்ணப்பத்தை உங்க சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீர் பெரிய காரியங்களை எங்கள் பிள்ளைகள் மூலம் செய்யுங்க. இஸ்ரவேலின் அடையாள அற்புதமாய் வைங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் பதில் கொடுப்பார். என் அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கிற காலத்தில் அப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகள் இருதயத்திலே விதைத்து விடுங்கள். அந்த போதகம் உள்ளத்திற்குள் இள வயதிலே பதிக்கப்பட வேண்டும். அவர்கள் 13 வயது வருவதற்குள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். நான் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால் இதுதான் உண்மை. 13 வயதிலிருந்து 19 வயதிற்குள் அவர்களை கரவலாடுகளை நடத்துவதைப் போல மெதுவாகத்தான் நடத்த வேண்டும். சில காரியங்களை பலவந்தப்படுத்தியோ அடித்தோ துன்புறுத்தியோ பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது. 19 வயதிற்கு மேலாக நீங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு போதனையாய் சொல்ல முடியாது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த பிள்ளைகளுடைய இருதயம் பண்படும்படி அவர்களுக்கு ஜெபம் செய்து கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க கவனமாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி வாழுகிற பிள்ளைகளுக்கு. நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்கள் பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை போன்று நல்ல போதகத்தை சொல்லிக் கொடுங்கள். அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறையாய் உருவாகும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் வசனம் 5-6 வாசிக்க விரும்புகிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்றைக்கு சுய புத்தியில் சாய்வது என்பது வாலிபர்களுக்கு சர்வ சகஜமாக மாறிவிட்டது. என் இஷ்டம், என் விருப்பம், நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் வாழுவேன், எனக்கு உரிமை இருக்கிறது என்று வாதிடுகிற ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறது. சுய புத்தியின் மேல் சாயாமல் அநேக வாலிபர்களுக்கு அது ஒரு கலாச்சாரமாய் மாறிவிடுகிறது. 18 வயதிற்கு மேலாக அநேக வாலிபர்கள் வீட்டிலே வாழுவதில்லை, வெளியே வாழுகிறார்கள், தனி வீடெடுத்து வாழுகிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுது சாப்பிட தோன்றுகிறதோ சாப்பிடுகிறார்கள், எப்பொழுது தூங்க வேண்டுமோ தூங்குகிறார்கள், யாரை நண்பர்களாய் கொள்ள வேண்டுமோ கொள்ளுகிறார்கள். ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் பெருகிக்கொண்டு போகிற இந்த காலகட்டத்தில் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை நேசிக்கிற வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்கிற ஒரு தலைமுறையை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். இது சாத்தியமா? சாத்தியம். ஒரு தாவீது தேவனை நேசிக்கிறவராய் வாழ்ந்தார். ஒரு தானியேல் தேவனை நேசிக்கிறவராய் வாழ்ந்தார். ஒரு தீமோத்தேயு தேவனை நேசிக்கிறவனாய் வாழ்ந்தார் என்றால் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைமுறையை தேவன் எழுப்ப முடியும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த சந்ததி உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர், அடுத்த சந்ததி உமக்காய் வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் நீர் கொடுத்த அந்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட தகப்பன ராஜா, ஆண்டவரே, இந்த சந்ததி எல்லாம் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற சந்ததிகளாக தகப்பனே மாறத்தக்கதாக சுய புத்தியின் மேல் சாயாமல் தகப்பனே அந்த சுய விருப்பத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே செய்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீங்க அப்பா. எத்தனையோ கோடான கோடிய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே, என் பிள்ளை தன் இஷ்டப்படி நடக்கிறது, என்னுடைய வார்த்தை கேட்காம நடக்கிறது என்று அங்கலாய்ப்போடு கூட கதறிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைக்கத்தக்கதாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தாவே உம்முடைய வழிகளை நடக்கத்தக்கதாக உம்முடைய சத்தத்தை கேட்டு தகப்பனே அதன்படி வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது பேசுவீராக, இப்பொழுது தொடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. சுய இஷ்டத்தின்படி வீட்டை விட்டு பெற்றோரை விட்டு தனித்து தகப்பனே வேறொரு பெண்ணோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டுன்னு சொல்லுகிறேன். பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே அவளை கட்டி வைத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இப்போது வெளியேறுவதாக ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சுய புத்தியோடு கூட இருக்கக்கூடாதப்பா. சுயமாய் சிந்தித்து தகப்பனே தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை ஆண்டவரே வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்குறதல்லவாரா. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல இந்த பூமியில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்று சவுலை பவுலாய் மாற்றி எவரீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று ஆண்டவரே சுய சித்தத்தை நீக்கி உம்முடைய சித்தத்தை வைத்தது போல ஆண்டவரே கோடான கோடி வாலிப பிள்ளைகளே அடுத்த சந்ததி அப்பா உம்முடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா, கிருபை செய்வீராக ராஜா. எந்தெந்த பிள்ளைகள் தன் சுயமாய் ஆண்டவரே பெற்றோரை விட்டு ஆண்டவர் உலகத்தின் பிடியில சிக்கி தவிக்கிறார்களோப்பா, தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா
உலக காரியங்கள் எல்லாம், அசுத்தமான இச்சைகள் எல்லாம் ஆண்டவரே இப்போது வெளியேற்ற முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பக்கம் இழுத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சித்தத்தில் கேட்கத்தக்கதாக, உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக உம்முடைய பக்கத்தில் இழுத்துக் கொள்ளுங்கப்பா. இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகள் தொடப்படட்டும். இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டுங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற ஆண்டவரே பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. சுயமாய் தன்னை தெரிந்து கொள்கின்ற, தன் துணியை தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னிரப்பா. இவரு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துங்கப்பா. நீங்க கரம் பிடித்து நடத்தட்டும். பிசாசு தொடக்கூடாது, உலகம் தொடக்கூடாது, உலக ஆபாசங்கள், உலக சிற்றின்பங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேறறுப்புண்டு போகட்டும்னு சொல்கிறேன். உலக காரியத்திலிருந்து ஒரு விடுதலை தருவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையும் அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் மேல இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிசாசின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு தகப்பனே, ஆண்டவரே பிசாசின் தந்திரத்தில் சிக்குண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த ஜெபவேளையில கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக, கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக. பரலோகத்தின் சித்தம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர், ஒவ்வொரு வாலிபர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆண்டவரே இவர்கள் யாராவது ஆண்டவரே சுய புத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தருடைய வழிகளை அற்பமாய் நினைத்து பெற்றோருடைய ஆலோசனைகளை துச்சமாய் நினைத்து வாழ்வார்கள் என்றால் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற எல்லா பெற்றோருக்காய், எல்லா தாய்க்காய், தகப்பனுக்காய், குடும்பத்தாருக்காய் வேண்டிக் கொள்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்க தூய ரத்தம் அந்த பிள்ளைகளை கழுவட்டும் ஆண்டவரே. உங்க சுத்த ரத்தம் அந்த பிள்ளைகளை மீட்டு எடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளோ, வாலிப பிள்ளைகளோ, திருமணமான பிள்ளைகளோ தங்கள் சொந்த வழியிலே பாவ வழியிலே நடந்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடுவதாக திருமணத்திற்கு முன்பாகவோ திருமணத்திற்கு பின்பாகவோ தவறான பாதைகளில் நடக்கிற எல்லா ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஆண் மக்களை ரட்சிப்பீராக, பெண் மக்களை ரட்சிப்பீராக. திருமணமான சில ஆண்டுகளிலே தவறான உறவுகளிலே சிக்கிக்கொண்டு இது என் இஷ்டம், இது என் பிரியம் என்று சொல்லி சுய வெளியில நடக்கிற எல்லாவரையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த யங் கப்பிளை நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி. எத்தனையோ குடும்பங்களில் கண்ணீர்கள், புலம்பல்கள், அழுகைகள் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள் ஃபேஸ்புக்கிலோ ஆண்டவரே பைபிள் டிவியிலோ அல்லது யூடியூப்லோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாய் இன்றைக்கு இந்த அடுத்த தலைமுறை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே முள்ளாய் கண்ணீருக்கு காரணமாய் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை தொட்டு மாற்றுங்கப்பா. பெண் பிள்ளைகள் மாற்றப்படுவார்களாக. பெற்றோரை தூக்கி எறிந்து பேசுகிற பிள்ளைகள், பெற்றோரை அவமதிக்கிற பிள்ளைகள், பெற்றோருடைய ஆலோசனையை அற்பமாய் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய இருதயங்களும் தொடப்படுவதாக ராஜா. நீங்க நிச்சயமாகவே மாற்றத்தை தருவீங்க நாங்கள் நம்பி இணைப்பில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய அடியால் ஜெபம் பண்ணி இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பதில் கொடுக்கிறதற்காக நன்றி எஜமானரே. உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பெற்றோரை மனம் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலகட்டத்தில் கிரியை செய்கிற இந்த அசுத்த ஆவிகளின் செயல்பாட்டில் இருந்து உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் தேவன் விடுதலை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்களால் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்காக
கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுத்து சொல்லி என் பிள்ளைகளை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்தெல்லாம் விடுதலை செய்யும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் விடுவிப்பார். இதே போல ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் சில காலங்கள் கழித்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் சொல்வீர்கள், ஒரு நாள் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், ஆண்டவரின் பிள்ளையை மாற்றினார் என்ற சாட்சி உங்கள் உதடுகளிலிருந்து வரும். ஆகவே இன் அட்வான்ஸ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் இதை போன்ற காரியத்திலே பாரப்பட்டு கண்ணீரோடு உங்கள் நாட்களை கழித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் செய்யுங்கள். உங்களோடு ஒரு 3 பேர் 4 பேரை இணைத்துக் கொள்ளுங்கள். இதே போல வாரம் ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரம் விசேஷமாய் கூடி ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் பிரச்சனைகளை மனம் திறந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களை இன்னொருவர் அற்பமாய் நினைக்கக்கூடாது, 3ஆம் நபரிடத்தில் சொல்லவும் கூடாது. உங்கள் 5 பேருக்கிடையே அந்த 5 குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் பிரச்சனைகள் தெரிந்திருக்க வேண்டும். பிறருக்கு சொல்லாதபடி நீங்கள் அதை திறப்பில் வைத்து போராடி ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய பலனை கொடுப்பார். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்டின் சார்பில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் டிஸ்ட்ரிக்டிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் மாற்றங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். இந்தியாவின் பிற ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த இடத்தில் அந்த மாநிலத்தின் சார்பாக நீங்கள் ஒரு ஜெபத்தை துவங்கலாம். எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி. ஒருவேளை இதற்கு உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமென்றால் திரையில் காணுகிற எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை என்றால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள். உலகத்தின் வேறெந்த நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் இதை போல அந்த தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் அந்த தேசத்துக்கு ஒரு NGP ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து
நீங்கள் ஒரு ஜெபத்தை துவங்கலாம். முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு நான் அன்பான அழைப்பை கொடுக்கிறேன். ஐரோப்பாவின் எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் தயவு செய்து இப்படி ஒரு ஜெபத்தை நீங்கள் துவங்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் அந்த தேசத்தின் சார்பாக ஒரு ஸ்தானாபதியாக இருந்து ஒரு 5 பேரை சேர்த்து வாரம் ஒரு முறை இதே போல ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களிலும் மாற்றம் வரும், உங்கள் தேசத்திலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இதே அதிகாரத்தில் இன்னொரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 29, 30, 31. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைமையில் வளர்கிறார்களோ வாழுகிறார்களோ அந்த சூழ்நிலைமையின் தாக்கம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த நேரமும் தொலைக்காட்சியில் தேவையற்ற காரியங்கள் ஓடும் என்றால் பிள்ளைகள் அதை பார்த்து வளரும் பொழுது எளிதாக தொலைக்காட்சியிலிருந்து தீய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் வசிக்கிற பகுதியில் சுற்றியுள்ள மக்கள் எப்பொழுதும் சண்டையிடுகிறவர்களாய், கூக்குரலிடுகிறவர்களாய், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாய் இருந்தால் குழந்தைகள் அதை கற்றுக்கொள்கின்றனர். உங்கள் வாலிபர்களுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை என்றால், கெட்ட நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவருடைய வழிகளை எளிதாய் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் படிக்கிற கல்லூரி வித்தியாசமான ஒரு கல்லூரி என்றால் அங்கிருந்து தேவையற்ற காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டிய சூழ்நிலைமைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சூழ்நிலைமை பொல்லாத சூழ்நிலைமையாக இருந்தாலும் அது பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். வெளி நீங்கள் சொல்லலாம், என் பிள்ளை வெளிதேசத்தில் இருக்கிறாள், நான் எதையுமே பார்க்க முடிகிறதில்லை. நீங்கள் தான் விசேஷமாய் உங்கள் பிள்ளைகள் வளர்கிற சூழ்நிலைமைக்காக ஜெபிக்க வேண்டும். இணைந்து கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள மற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் வளர்கிற சூழ்நிலைமையில் இருக்கிற தீய காரியங்கள், தீவிரவாத செயல்கள், கொடுமையான வன்முறைகள், இவைகள் எல்லாம் அவர்களை தாக்காதபடி கர்த்தர் அவர்களை ரட்சித்து காத்துக்கொள்ள இந்த 2 குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த விசேஷ குறிப்பை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். வாலிப பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவன் அப்பா, உமக்காக தேவன் அவர்களை எழுப்புவீராக. ஒரு சந்ததியை உருவாக்கும்படி ஒரு சேனை உமக்காக எழும்பும்படி கர்த்தர் அவர்களை முன்குறித்த தேவன் அவரை இந்த நாளில் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உலக காரியங்களுக்கு அதிகமாக அலைந்து திரிகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையிலே நீ சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீ மீட்டு கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு பிடியிலிருந்து அவரை விலக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவையற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலும் தேவையில்லாத காரியங்கள் அலைந்து தெரிகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீர் சந்திப்பிறாக ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்ரு பிடி முற்றிலுமாக அவரை விலக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவ காரியங்களிலிருந்து அவரை முற்றிலுமாக விலக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் அந்த பிள்ளைகளை கழுவும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற காரியங்கள், பாவ காரியங்களை விட்டு அந்த பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு எடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சத்துரு பிடியிலிருந்து முற்றிலுமாக 100% இந்த வேளையிலே தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துர்மார்க்க வழிகளை விட்டு விலக்கும்படியாக, நித்திய வழியிலே ஜீவ பாதையில் நடக்கும்படியாக கர்த்தர் அவர்களை உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்கள் செய்த தவறுகள், முற்பிதாக்கள் காலில் செய்த தவறுகள் எந்த விதத்தில் அந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய சட்டையினால் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தட்டைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தருடைய கரத்திலே முழுமையாக அந்த வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாவீதை போல எழும்பட்டும், தானியேலை போல எழும்பட்டும், யோசுவாவை போல எழும்பட்டும், யோசேப்பை போல எழும்பட்டும் அப்பா. உமக்காக ஓடுகிற பிள்ளைகளாக கர்த்தர் அந்த நாளிலே அவர்களை தெரிந்து கொண்டதற்காக
செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவ வழி விட்டு விலகட்டும் ஆண்டவரே. நித்திய வழியில் நடக்க உம்முடைய பிரசன்னத்தை மகிழ ஒவ்வொரு நாளும் சிறப்பிலே வந்து நின்று செபிக்க உம்மை துதித்து பாட அப்படிப்பட்ட துதியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளை கர்த்தர் இந்த வெளியிலே நிரப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் அந்த பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று ஒரு சந்ததி எழும்பட்டும், உமக்கென்று ஒரு சேனை எழும்பட்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு நன்றி. அவள் ஒவ்வொருவரையும் மறைப்பீராக, பிரசன்னத்தினால மூடி மறைப்பீராக, செட்டைக்குள் மூடி மறைக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அரவணைத்து காத்து வழிநடத்துங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லலாமா? தேவாதி தேவனே, எங்கள் பிள்ளைகள் வளருகிற எல்லா சூழ்நிலைமைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி. குழந்தைகளாய் வளருகிற சூழ்நிலைமையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைமையில வளரட்டும், சமாதானம் நிறைந்த சூழ்நிலைமையில வளரட்டும். வாலிபர்களாய் வளருகிற அந்த சூழ்நிலைமையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவம் செய்கிற வாலிபர்களுக்கு விலகி ஆண்டவரே நல்ல தேவனை நேசிக்கிற வாலிபர்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் எங்கள் பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, படிக்கிற இடங்களிலும் வேலை செய்கிற இடங்களிலும் அவருடைய அட்மாஸ்பியருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தவறான வழிகளுக்குள் நடத்துகிற யாரும் அவர்களுக்கு சிநேகிதர்களாய் விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் போதை மருந்துகளுக்கு அடிமைகளாகிறார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, நாங்கள் கேட்கிறோமே ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளைங்களை விலக்கி காருங்கப்பா. இந்த தலைமுறையை விலக்குங்கப்பா. ஒரே ஒரு வாலிபன் தன்னுடைய வகுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் போதைக்கு அடிமையாக்கினான் என்று கேள்விப்படுகிறோமே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அடுத்த தலைமுறையை மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே போதைகளுக்கோ மற்ற பாவங்களுக்கோ இந்த பிள்ளைகளை நீர் விலக்கி காக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. வெளி தேசத்தில் வசிக்கிற பிள்ளைகளுக்காய், ஆண் பிள்ளைகளுக்காய், பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழுகிற சூழ்நிலைமை, வளருகிற சூழ்நிலைமை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்நிய தேசத்துல கர்த்தரே அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் அவர்கள் வளருகிற எல்லா சூழ்நிலைமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். விபத்துகள், வீழ்ச்சிகள், ஆண்டவரே பொல்லாத காரியங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி மறைப்பீராக ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே மாறுபாடுள்ள வழிகளை எங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளாதபடி நீதியின் பாதைகளை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத எவ்வளோ பெற்றோருடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிக்க யாரும் இல்லை அப்பா. அவர்களுக்காய் பரிந்து பேச யாரும் இல்லை. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கும் இந்த தயவை தேவன் கட்டளையிட்டு அவர்களும் ஆண்டவரை வளருகிற சூழ்நிலைமை நல்ல சூழ்நிலைமையா இருக்கவும், அவர்கள் ஏற்ற காலம் வரும்பொழுது ரட்சிக்கப்படவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறபடினாலே ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கலாம். இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17, 18, 19. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறது இல்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. அடுத்த வசனம். ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. நீதிமொழிகளின் புத்தகம் பாலியல் தூய்மையை வலியுறுத்துகிற ஒரு புத்தகம். இந்த வசனம் சொல்கிறது, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு தப்புவிக்கப்படுவாய், அவள் வீட்டை நெருங்கி சேராதே என்று அந்நாட்களில் உள்ள வழக்கத்தின்படி எழுதியிருக்கிறது. இந்நாட்களில் இப்படிப்பட்ட பாவங்களுக்காக எத்தனையோ ஆப்ஸ், எத்தனையோ வெப்சைட்ஸ் உருவாகிவிட்டது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கிற தவறான செய்கைகளை செய்கிற பெண்கள், ஆண்களோடு நீங்கள் எளிதில் கனெக்ட் ஆக முடியும். அந்த ஆப்பின் மூலமாக ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போதும், அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் தவறு செய்யலாம். இப்படிப்பட்ட பாவங்கள் டெக்னாலஜி
இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த பாவங்களின் வல்லமைகளும் பெருகி போயிருக்கிறது. வாலிபர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் பாருங்கள். கையில் இருக்கிற ஒரு மொபைல், தேவையற்ற ஒரு காரியத்தை பார்த்தால் அது அடுத்தடுத்த காரியங்களுக்கு நடத்தி செல்கிறது, இழுத்து செல்கிறது. விசேஷமாய் வாலிபர்களை தேவன் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய உணர்வுகள் மிகுந்து இருக்கிற அந்த இளவயதிலே அவர்களை சோதனைக்கு உட்படுத்துகிற இப்படிப்பட்ட தீய சக்திகள், வல்லமைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆப்ஸையும் இப்படிப்பட்ட வெப்சைட்டையும் தயாரிக்கிற எல்லா காரியங்களும் முடக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் அன்றைய பரிசுத்தமுள்ள வாலிபர்களாய் கர்த்தர் இந்த நாட்கள் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுகிற அன்றைய அப்படிப்பட்ட கிருபையை இப்பொழுது ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற வாலிப குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்பா. இந்த உலகம் பாவத்தில் கிடக்கிறது ஆண்டவரே. இந்த சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த பாவங்களை அன்றைய உமக்காக வைராக்கியமாய் நின்று அன்றைய தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் அன்றைய எல்லா வாலிபர்களையும் அன்றைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவீராக. தேவனுடைய ஆண்டவரே பரிபூர்ண சித்தத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தருக்காக வைராக்கியவன் இருக்கிற வாலிபர்களை இந்த நாட்கள் நீங்க எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய சீக்கிரத்தில் அன்றைய விழுகிற அன்றைய அந்த நிலைமைகள் எல்லாம் வாலிபர்கள் வாழ்க்கை விட்டு மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றைய வாலிபர்களை விட்டு கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தத்தை நாடுகிற இருதயம் ஒவ்வொரு வாலிபர்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை நேசிக்கிற ஒரு இருதயம் எல்லா வாலிபர்களுக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் அன்றைய எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை இன்றைக்கு நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அசுத்தத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை இன்றைக்கு நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய தீமோத்தேயிலே நாங்கள் வாசிக்கிறது போல பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்ற வார்த்தையின்படி அன்றைய விலகி ஓடக்கூடிய கிருபை, அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளே கர்த்தர் நீங்க தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் அன்றைய எல்லா வாலிபர்களுக்குள்ளும் யோசேப்புக்குள் இருந்த அந்த பரிசுத்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இருந்து எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை கர்த்தர் கொடுக்கிற அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர்களாய் எல்லா வாலிபர்களையும் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா. தேசம் எங்கிலும் பாவத்தில் சிக்கி இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தினால அன்று வெளியே வருவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசின் கைகளுக்குள் சிக்கி இருக்கிற வாலிபர்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற இந்த வாலிபர்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் வெளியே எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, பிசாசின் கட்டுகள் இருக்கிற வாலிபர்களை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் விடுதலை பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. மொபைல் மூலமாய் அன்றைய பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. எல்லா சங்கிலிகளும் இப்பொழுது தெரிப்புண்டு போவதாக. ஓ கன்னிகள் எல்லாம் தெரிப்புண்டு போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சிந்தனையில இருக்கிற எல்லா பாவத்தின் எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு ஒரு விடுதலை கடந்து வருவதாக, விடுதலை கடந்து வருவதாக. ஒரு இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்ங்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகத்தை
இந்த ஆண்டவரே நேரத்திலேயே எல்லா வாலிபர்கள் மேல கர்த்தர் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பாவத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது வாலிபர்களுக்குள் ஊற்றப்படுவதாக, சத்ருவை மேற்கொள்கிற அபிஷேகத்தை கர்த்தரில் ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இச்சைகளை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, அசுத்தங்களை மேற்கொள்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது வாலிபர்களுக்கு ஊற்றப்படுவதாக, பரிசுத்தத்தில் வைராக்கியமா இருக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் ஊற்றுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றுவீராக, ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தத்தில் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமைகள் எல்லாம் இன்றோடு அன்றே வாலிபர்கள் வாழ்க்கை விட்டு மாறட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடைசி கால தீமோத்தேயுக்களை அன்றே பரிசுத்தமாய் தேவனுக்காக நிற்கிற தீமோத்தேயுக்களை கர்த்தர் நீங்க எழுப்புங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல வாலிபர்களை அடிமைப்படுத்துகிற எல்லா ஆப்புகள் இயேசுவின் நாமத்தினால தடை செய்யப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால தடை செய்யப்படுகிற சட்டங்கள் இயற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய கரத்தினால தேசமெங்கிலும் ஒரு பரிசுத்த எல்லை அன்றே உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்கிற ஆண்டவர். பெரிய கிரியைகள், பெரிய மாற்றங்களை நீங்க செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே ஆம் என்று ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்ப்பா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 9-10 படிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. வசனம் சொல்லுது, உன் பொருளால் கர்த்தரை கனம் பண்ணேன். ஒரு நாள் ஒரு வாலிபனோடு பேசிக்கொண்டிருந்தேன். வயது 27. உன் வருமானம் என்ன என்று கேட்டேன். ஆண்டுக்கு 30 லட்சம் என்று சொன்னான். ஆச்சரியமாகிவிட்டது. 30 லட்சமா? அந்த வேலையை கேட்டால் கடினமான வேலை, ஆனால் ஞானத்தை பயன்படுத்துகிற வேலை. வருடத்திற்கு 30 லட்சம். அவன் ஒரு ஆண்டவரை அறிந்த வாலிபன். நான் கேட்டேன், என் கர்த்தருக்கு என்ன செய்கிறாய் என்று. அதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். வருடத்திற்கு 30 லட்சம் ஒரு வாலிபன் வாங்குகிறான். கர்த்தருக்காக கொடுப்பதற்கு மனதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் தங்கள் சம்பாத்தியத்தில், தங்கள் வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் இன்னும் உயர்த்துவார் என்ற எண்ணம் வருகிறதில்லை. பல உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் தாங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை எல்லாம் தங்கள் சந்தோஷத்திற்கென்றே செலவழிக்கிறார்கள். இங்கே வசனம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த தரிசனத்தை வாலிபர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகள் எழுந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். இதற்காக ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற கிருபைகளை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற எல்லா வாலிபர்களுக்கும் ஆண்டவரே நன்றி அப்பா. அநேக தேவையில்லாத காரியங்களில் அவங்களுடைய சம்பளத்தை ஆண்டவரே பணத்தை அவங்க செலவழிக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே ஒரு ஆபேலை போல் ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தரின் மாற்றுவீராக. காயினை போல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவர் ஆபேலை போல மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஆண்டவரே தன்னுடைய காணிக்கையினால ஆண்டவரே ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை தாவீதுக்கு இருந்ததை போல ஆண்டவரே கடைசி நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆண்டவரே தங்களுடைய பொருட்களால, தங்களுடைய காணிக்கையினால, தங்களுடைய ஆண்டவரே வருமானத்தை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நெகேமியாவை போல ஆண்டவரே
நெகேமியாவின் ஆவி ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற வாலிபர்களுக்குள்ளாக நெகேமியாவின் ஆவி ஆண்டவரே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல ஊழியங்களை கட்ட வேண்டும், சபைகளை கட்ட வேண்டும் என்கிற பாரத்தை ஆவியானவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படிப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளாக அந்த ஆவியை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு வாலிபர்களும் ஊழியத்தை தாங்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் தேவையில்லாத இடங்கள்ல ஆண்டவரை சாப்பிடுகிற காரியங்கள்ல, ட்ரெஸ் வாங்குற காரியங்களை செலவு பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. யோசுவாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்தீரே. இயேசுவின் நாமத்தினால் மோசேயோடு கூட இருந்து யோசுவா பலத்தை பெற்று கொண்டதை போல ஆண்டவர் ஊழியங்களுக்கு விதைக்கிற வாலிபர்களை கர்த்தர் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வார்த்தையினால் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறீர். அதனால் ஆண்டவரே அவங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. தீர்க்கதரிசி நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டாங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்முடைய ஆண்டவரே நன்றி. அப்படிப்பட்ட வாலிபர்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆபேலை போல நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய வாலிபர்களை அப்படியே மாற்றப் போகிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வருகிற நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பவுல்களை, தீமோத்தேயுக்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். கடைசியாக இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு பல தேவைகளோடு, பிரச்சனைகளோடு, பாரங்களோடு இன்றைக்கு ஜெபத்திலே கலந்திருக்கிறீர்கள். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நிற்கிற எங்கள் ஜனங்களை அப்பா நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா, கண்ணோக்கி பார்ப்பீராக. பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இரக்கங்கள் கடந்து வருவதாக, உயர்வுகள் கடந்து வருவதாக, ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை எங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் செய்வீராக. எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உயர்வை சொல்லி செபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பின்னடைந்து இருக்கிறார்களோப்பா அப்பா அவர்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுங்க ஆண்டவரே. படிப்புல பின்னடைந்து இருந்தா படிப்புல ஒரு உயர்வு உண்டாகட்டும் ஐயா. பிள்ளை பேர் இல்லாது இருந்தா இந்த நாட்களில பிள்ளை பேர் உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறோம்ப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுங்கப்பா. ஆவியானவரே பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கொடுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அப்பா நீங்க ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் நீதிக்காக காத்திருந்தார்களானால் இந்த நாட்களில் நீதியின் உயர்வு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வாசல்கள் திறக்கப்படுவதாக. எத்தனையோ நாட்களின் காத்திருப்புக்கு சரியான பதில்களை நீர் இந்த நாட்களில் கொடுப்பீராக. இந்த வேளையில் ஆண்டவரே பதில்கள் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய கரத்திலிருந்து கொடுக்க அப்பா நாங்கள் வாங்கிக் கொள்ள கிருபை தாங்க. அந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொருவர் மேலும் எழுதி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தின் பலகணி திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆவிக்குரிய உயர்வு உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியாத ஜனங்களுக்கு இந்த வேளையில ஜெப அபிஷேகம் கொடுங்கப்பா. அப்பா வேதத்தை வாசிக்க முடியலனா வேதம் வாசிப்பின் உயர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாருடைய ஆண்டவரே குடும்பங்களையும் ஆவிக்குரிய உயர்வு உண்டாகட்டும். பூமிக்குரிய உயர்வு உண்டாகட்டும் ஐயா. கொழுமை உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன தேவைக்காக கரங்களை உயர்த்துகிறாரோ இந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்திலிருந்து இந்த தேவைகள் இந்த நிமிடம் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு எதிராக அப்பா அவர்களுடைய தேவைகளுக்கு எதிராக அப்பா செயல்பட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவர் மேலையும் தேவ பாதுகாப்பையும் தேவ ஆளுகையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ உயர்வையும் தேவ செழிப்பையும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உங்களை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ. ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இன்றைக்கு இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. இந்த அதிகாரம் முடியும் பொழுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முடியும் பொழுது என்ன சொல்லுகிறது? இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த ஜெபம் எதை குறிக்கிறது? ஆண்டவரே, எங்களால் முடியாது, நீர்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் வந்து நாம் ஜெபித்த இந்த ஜெபம் நம்முடைய தாழ்மையை குறிக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். யார் ஞானவான்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானவான்கள். நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் கிருபை பெருகும். ஆண்டவர் நீங்கள் கனத்தை சுதந்தரிக்கும்படி அனுக்கிரகம் செய்வார். இன்னொரு வசனமும் இருக்கிறது, வசனம் 33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களே, பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிய நீங்கள் நீதிமான்களாக வாழ்ந்தே ஆக வேண்டும். ஒருவேளை என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்படவில்லை, எப்படி என் வீட்டில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் கவலைப்படாதீர்கள். அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கிருபை தருவார். நீங்கள் கனத்தை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை பாடலாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய அடியார்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. இந்த 3 ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிரசில் இறங்கட்டும் என்று உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் இந்த எல்லா விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறோம். நிச்சயமாகவே பதில் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இணைப்பில் இணைந்திருக்கிற பெற்றோர்கள், யூடியூபின் வழியாய், ஃபேஸ்புக்கின் வழியாய் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆண்டவர் நிச்சயம் சந்திப்பார், மாற்றுவார். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே. இப்பொழுது இருக்கிற சந்ததியை மட்டுமல்ல, இனி வரப்போகிற சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வாதமுள்ள சந்ததியாக மாற்றுவார். இந்த நினைவோடு கூட இந்த வாரத்தில் கர்த்தரை சேவியுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.